Hello guys, welcome to Exams Daily. So இன்னையோட TNPSC தமிழ் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லைவ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகேவா? ஸோ வெல்கம். எல்லாருக்குமே ஹாய். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேமா, குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே. லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. ஹாய் ஹாய். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான டிஎன்பிஎஸ்சி 2023யோட இன்னைக்கான முக்கிய வினாக்கள் அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்துட்டு இது தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்ற கருத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர், ஈராஸ் பாரதியார், ஹோகேன் அண்ட் பிரான்சிஸ் எல்லிஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாமே தமிழின் தொன்மை அப்படின்ற தலைப்புக்கு கீழே வரும். ஓகேவா? இல்ல தமிழின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே நம்ம இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் என்ன மாதிரியான குவாட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தமிழ் பத்தி என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லா குவாட்ஸுமே நம்ம இதுக்கு கீழே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் பண்ணுங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் குமரிலப்பட்டர், ஈராஸ் பாரதியார் அண்ட் ஹோகேன் பிரான்சிஸ் எல்லிஸ். யாருமா? வெரி குட். ஸோ நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்க. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றதுதான் சரியான விடை. ஸோ இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா அந்த குவாட் அவர் தான் சொல்லியிருக்காரு, அதனால அவர் டைரக்டா சொல்லிடலாம். இந்த மாதிரி சிமிலர்லி வேற என்ன மாதிரியானதுக்கு ஒரு 2 டெமோஸ் பார்க்கலாம். தமிழ் செம்மொழி தகுதிகளை சான்றுடன் எடுத்துக்காட்டி விளக்கியவர். தமிழினுடைய செம்மொழி தகுதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சான்றுகளுடன் எடுத்துக்காட்டி விளக்கியவர் யாரு? ஆன்சர் பண்ணுங்க. தமிழோட செம்மொழி தகுதிகள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த செம்மொழி தகுதிகளை சான்றுடன் எடுத்துக்காட்டியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யாரு? கஸ்தூரி. ஓகே, நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் சொல்லுங்கம்மா. வெரி குட். யாரு தமிழோட செம்மொழி தகுதிகளை சான்றுகளுடன் எடுத்துக்காட்டி விளக்கியவர்? தேவநேய பாவாணர் அவர்கள். யாரு? தேவநேய பாவாணர் அவர்கள். ஓகேவா? சோ அடுத்து, தமிழ் செம்மொழி குறித்த வரலாற்று சிந்தனையை தூண்டியவர். தமிழ் செம்மொழி குறித்த தமிழ் செம்மொழி குறித்த வரலாற்று சிந்தனையை தூண்டியவர் யார்? ஒரு நிமிஷம்.
ஓகே, சோ சூப்பர். தமிழ் செம்மொழி குறித்த வரலாற்று சிந்தனையை தூண்டியவர் யாருமா? சோ ஆன்சர் அரு அழகப்பன். ஓகேவா? அரு அழகப்பன் இல்ல ஆறு அழகப்பன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடா 2 क्वेश्चंस வரலாம். தமிழ்ல வந்து செம்மொழி தகுதி இருக்கு அப்படின்னு சான்றுகளுடன் விளக்கியவர்னு கேட்டா தேவநேய பாவாணர். தமிழ் செம்மொழி குறித்த வரலாற்று சிந்தனையை தூண்டியவர் அப்படின்னா அரு அழகப்பன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. இளமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் இலக்கண நூல். இளமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். ஓகேவா? இந்த கூற்று இருக்கக்கூடிய நூல் என்னன்னு கேக்குறாங்கம்மா. தொல்காப்பியம், சேந்தன் திவாகரம், பிங்கள நிகண்டு, தண்டி அலங்காரம். வெரி குட். இனிமையும் தமிழையும் இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். என்னதான் தமிழர் நாகரிகம் அப்படின்றது இனிமையோடும் நீர்மையோடும் தொடர்புடையது. நீரோடு தொடர்புடைய நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரோடு தொடர்புடைய நாகரிகம் தமிழர் நாகரிகம் அப்படின்ற வார்த்தை. சோ இத சொல்றது பிங்கள நிகண்டு. நிகண்டுனா என்னமா? நிகண்டு அப்படின்னா என்ன? நிகண்டு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிங்கள நிகண்டு அப்படின்றது சரியான விடை. நூலா? நிகண்டு அப்படின்னா தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். தொகுதி, ஒரு சில விஷயங்களை தொகுத்து சொல்றது, தொகுதி, தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது அகராதியினுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன், அகராதிக்கு முன்னோடி என்னன்னு சொல்லணும்? நிகண்டு அப்படின்னு சொல்லணும். அந்த நிகண்டுகள் தான் காலப்போக்குல அகராதிகளா மாறுச்சு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிங்கள நிகண்டை எழுதியவர். பிங்கள நிகண்டு நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கும். பிங்கள நிகண்டை எழுதியவர் பிங்கள முனிவர். ஓகேவா? அவரை பத்தின ஹிஸ்டரி எதுவும் சரியா தெரியாதனால பிங்கள முனிவர் அவர் பேரு. ஓகே, சோ அடுத்து தமிழ்ல பிங்கள நிகண்டை எப்படி சொல்றாங்க? பிங்கள நிகண்டுக்கு தமிழ் மொழியில என்ன பெயர் கொடுக்கறாங்க? தமிழ் மொழியில பிங்கள நிகண்டுக்கு என்ன பெயர் கொடுக்கறாங்க? குரூப் 4 ரிசல்ட் அக்டோபர்ல எஸ்மா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிங்கலந்தை அப்படின்னு சொல்றாங்க. என்னண்டு? பிங் செய்யுளா? தமிழ்ல பிங்கள நிகண்ட பிங்களந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த நிகண்டுல மொத்தமா 14,700 சொற்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சூத்திரங்கள் 4,181 சூத்திரங்கள் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிங்கள நிகண்டு, நிகண்டு அப்படின்னா தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். அகராதிகளின் முன்னோடிய நிகண்டுன்னு சொல்றாங்க. பிங்கள நிகண்டை எழுதினவர் பிங்கள முனிவர். தமிழ்ல பிங்கள நிகண்டை எப்படி சொல்றாங்கன்னா பிங்களந்தைன்னு சொல்றாங்க. இதுல மொத்தமா 41,700 சொற்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 4,181 சூத்திரங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? Today also 20 questions ma. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட். புலவர்கள் கண்டடைந்த குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லினம் மெல்லிசை வண்ணம் ஈராக. அதாவது புலவர்கள் சில வண்ணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா குறில் அகவல் தூங்கிசை இப்படின்னு அந்த அந்த வண்ணங்கள் ஸ்டார்ட் ஆகும். அந்த வண்ணங்கள் முடியிறப்போ இடை மெல்லிசை அப்படின்ற வண்ணங்களை கொண்டு முடியும். ஓகேவா? அப்படி புலவர்கள் எத்தனை வண்ணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க? ஓகேவா? புலவர்கள் கண்டடைந்த குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக தமிழ்ல எத்தனை வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. 10, 100, 50, 9. ஆன்சர் பண்ணுங்க. 10, 100, 50, 9. ஆன்சர் 100. புலவர்கள் கண்டடைந்த வண்ணம் எவ்வளவுமா? 100. சரி, ஓகே. ஆக்சுவல் வண்ணம், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை?
மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனமா? ஓகே, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை? 7. ஏன் 7 சொல்றீங்க? என்னென்ன? 5. மனிதனால் கண்டுபிடிக்க வண்ணங்கள் என்ன? 5 வண்ணங்கள். என்னென்ன? வெண்மை, செம்மை, கருமை. வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை. வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை. இந்த 5 வண்ணங்கள் தான் என்னது? மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணங்கள். கேட்டாங்கன்னா 5. என்னென்ன? வெண்மை வெள்ளை கலரு, செம்மை சிவப்பு கலரு, கருமை கருப்பு கலரு, பொன்மை பொன்னிறம் சொல்லுவோம் இல்லையா, கோல்டன் ப்ரௌன் அந்த கலரு, பசுமைனா பச்சை கலரு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் கிளாஸ் எப்போ? இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும். ஓகே, சோ மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணங்கள் 5, புலவர்களால் கண்டடைந்த வண்ணங்கள் 100. அதுல ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்டுக்கு வண்ணம் குரில், அகவல், தூங்கிசை, முடியிறப்போ இடை மெல்லிசை அப்படின்னு முடியும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? 5 colors is the correct answer. Okay, next question. தூது இலக்கியத்தின் பாவகை. தூது இலக்கியத்தின் பாவகை என்ன? நேரிசை வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, வஞ்சிப்பா, களி வெண்பா. தூது இலக்கியத்தின் பாவகை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தூது இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகேவா, ஒரு தலைவன் தலைவிக்கோ இல்ல தலைவி தலைவனுக்கோ நான் வந்து நலமா இருக்கேன், தன்னுடைய செய்தி காதல் செய்திய தலைவன்கிட்ட போய் சொல்லிட்டு அதற்கு அத்தாட்சியா நீ எதையாவது அங்க இருந்து வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி எதையாவது ஒண்ணு தூது அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல ராமன் என்ன பண்ணுவாங்க? சீதைக்காக அனுமனை தூது அனுப்புவாங்க. போகும்போது என்னது? அவங்களுடைய கணையாளியை கொடுத்து விடுவாங்க இல்லையா? சோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தூது இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த தூது இலக்கியங்கள் பாடப்படக்கூடிய பாவகை என்னன்னா களிவெண்பா. களிவெண்பாவால் பாடப்படக்கூடியவை. களிப்பா பிளஸ் வெண்பா, ஓகேவா, சேர்ந்து பாடப்படக்கூடியவைனா என்னது? தூது இலக்கியங்கள். தூது இலக்கியங்களை 2 வகையா வேறு பெயர்கள் இருக்கு. ஓகேவா, தூது இலக்கியத்திற்கு வேறு பெயர்கள் வந்து ஒரு 2 வேறு பெயர்கள் இருக்கு. என்னென்னு சொல்ல முடியுமா? தூது இலக்கியத்திற்கான வேறு பெயர்கள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வாயில் இலக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? வாயில் இலக்கியம்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதெல்லாமே தூது இலக்கியத்தினுடைய வேறு பெயர்கள். ஓகேவா, சோ மொத்தமா எத்தனை பொருட்கள் கொண்டு தூது விடப்படும்? தூது இலக்கியங்கள்ல பார்க்கக்கூடிய பொருட்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 10 பொருட்கள் இருக்கு. அன்னம் முதலாக, அன்னத்துல தொடங்கி வண்டு வரைக்கும் தூது இலக்கியத்துல மொத்தமா 10 பொருட்களை தூது விடுவாங்க. இதுதான் தூது இலக்கியம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் வெரி ஃபோர் பா இட்ஸ் கம்ஸா புரியலையே கஸ்தூரி, தமிழ்லயே டைப் பண்ணிருங்க. டேட் 2க்கு சோசியல் போடுங்க, கண்டிப்பா போட்டுடலாம். ஓகே, வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இதெல்லாமே தூது இலக்கியத்தினுடைய வேறு பெயர்கள். களிவெண்பாவால் பாடப்படுகிறது. மொத்தமா தூது இலக்கியத்துல அன்னம் முதலாக வண்டி ஈராக 10 பொருட்களை தூது அனுப்பப்படும் மாதிரி பாடப்படுகிறாங்க. தென்றல் விடு தூது, நாரை விடு தூது, தமிழ் விடு தூது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சோ இந்த தூது இலக்கியங்களை சொல்றாங்க. சோ இதுல தூது இலக்கியங்கள் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கலாம். சோ நெக்ஸ்ட், அன்பரசன் நல்ல பையன். இத்தொடரில் நல்ல என்பது என்ன? அன்பரசன் நல்ல பையன் அப்படின்ற ஒரு தொடர் சொல்றாங்க. இந்த தொடர்ல நல்ல அப்படின்னா என்ன அப்படின்றதான் கேக்குறாங்க.
நல்ல, இது நல்லன்றது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. பையன், பையன் அப்படின்றது என்னது? பெயர் சொல். அப்போ இந்த நல்ல அப்படின்ற வார்த்தை இந்த பெயர் சொல்ல ப்ரூவ் பண்ற மாதிரி வருதா? சோ இந்த பெயருக்கு அடைமொழியாக இது வருது. சோ இது என்னது? பெயரடை. ஒரு பெயர் சொல்லுக்கு அடைமொழியா வருது பெயரடை. இதே மெல்ல சிரித்தாள், மெல்ல சிரித்தாள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மெல்ல சிரித்தாள்ல இங்க என்னது? சிரித்தாள் அப்படின்றது ஒரு வினையா? வினைக்கு முன்னாடி வினையில எப்படி சிரிச்சாலாம்? மெல்ல சிரிச்சாள் அப்படின்றப்போ அது என்னது? வினையடை. புரியுதா? சோ இதுதான் பெயரடை, வினையடை. சோ இந்த வித்தியாசங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ பெயரடை. ஓகேவா? இன்னொரு வேர்ட் சொல்லட்டா? சரி, அதே மெல்ல நல்லதா மோஸ்ட்லி வரும். சோ நோட் பண்ணிக்கோங்க, இதான் பெயரடை. ஓகே, எப்படி சொல்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வினையடைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. பெயர் பயனிலை. பயனிலை எப்பயுமே ஒரு சொல்லோட கடைசியில இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? ஒரு சொல் கடைசியில முடியும் போது அதோட பயனிலை இடத்துல வினை இருந்தது அப்படின்னா அது வினை பயனிலை. ஃபார் எக்ஸாம்பிள், மலர்விழி சிரித்தாள், மலர்விழி சிரித்தாள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா? இதுல பயனிலை எது? சிரித்தாள். சிரித்தாள் அப்படின்னு இருக்க இடத்துல என்ன இருக்கு? பெயர் இருக்கா இல்ல வினை இருக்கா? வினை இருக்கு. அப்பனா இது என்னது? வினை பயனிலை. இதே இது சிரித்தாள் மலர்விழி, சிரித்தாள் மலர்விழி, இது என்னது? பயனிலைனா கடைசி சொல்லியிருக்கோமா? கடைசியில் இங்க பெயர் இருக்கா வினை இருக்கா? பெயர் தான் இருக்கு. சோ இதுதான் என்னது? பெயர் பயனிலை. சோ இந்த இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பெயரடைனா என்ன, வினையடைனா என்ன, வினை பயனிலைனா என்ன, பெயர் பயனிலைனா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்கோம். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்தூரி ஏதோ சொன்னீங்களே, டெக் பண்ணிட்டீங்களா? என்ன சொன்னீங்கன்னு? சூப்பர்மா, வெரி குட். நோட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா? ஓகேமா, நெக்ஸ்ட் போலாம். 6th question. அண்ணனோடு வருவான் என்பது எவ்வகை தொடர்? அண்ணனோடு வருவான். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே நமக்கு டெஃபினிஷன் தெரியணும். ஓகேவா? எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னா ஒரு அதுல வந்து எழுவாய் மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எழுவாய் தொடருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதாவது எழுவாயை கொண்டு முடியக்கூடிய தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இருக்கிறதா எழுவாய் தொடர். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தெரிநிலை பெயரெச்ச தொடர். ஒரு எச்சம் பெயரெச்சம் கொடுத்திருக்காங்க. இது பெயரெச்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. வேற்றுமை தொடர். வெயிட் பண்ணுங்க. விழித்தொடர்னா அழைக்கும்படி வரணும், யாரையாவது கூப்பிடுற மாதிரி வரணும். இங்க அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க என்ன கொடுத்திருக்காங்க? அண்ணனோடு வருவான். இந்த இடத்துல ஒடு, ஓடு, அல், ஆள் எல்லாமே என்னது? உடனிகழ்ச்சி பொருள். அண்ணனோடு வருவான், ஓடுன்றது உடனிகழ்ச்சி பொருள். ஓகேவா? உடனிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை தொடர். ஆப்ஷன் சி. புரியுதா? சோ அண்ணனோடு வருவான் அப்படின்றது என்னதுமா? வேற்றுமை தொடர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, மார்ஃபிம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. மார்ஃபிம், தமிழ் சொல்லை தேர்க. மார்ஃபிம் அப்படின்னா என்னது? ஒளிபன், புற அமைப்பு, உள் அமைப்பு, உருபன். வெரி குட். ஆன்சர் பண்ணலாமா? மார்ஃபிம் அப்படின்னா என்னன்னா உருபன் அப்படின்னு அர்த்தம். இதே ஒளியன் அப்படின்னா போனம் அப்படின்னு அர்த்தம். போனம் அப்படின்றதான் ஒளியன் அப்படின்னு சொல்றோம். சோ எங்க கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா புற அமைப்பை நம்ம இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், மார்போ அப்படின்னு சொல்லலாம். புற அமைப்பை மார்போன்னு சொல்லலாம். ஓகேவா? உள்ளமைப்பு அப்படின்றது கான்ஃபிகரேஷன். உள்ளமைப்பு எப்படி சொல்லணும்? கான்ஃபிகரேஷன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
மார்பம் அப்படின்றது உருபன், போனம் அப்படின்றது ஒளியன், புற அமைப்ப மார்போ அப்படின்னு சொல்லலாம், உள்ளமைப்ப கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங்கா, குட் ஆஃப்டர்நூன்மா. ஓகே, சோ இது நோட் பண்ணிக்கோங்க. 8th question போலாம். திடலில் மீது வண்டியை ஓட்டினேன். ஐ திங்க் மீது கிடையாது, திடலில் மிதிவண்டியை சேர்த்துக்கோங்க. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். ஓகேவா? இது என்ன வினை? தன் வினையா, பிற வினையா, காரண வினையா, செயற்பாட்டு வினையா? திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் என்பது என்ன வினை? நிறைய பேர் தப்பா சொல்லுவீங்க. ஐ நோ. வெரி குட், சூப்பர், வெரி குட், வெரி குட். டி, ஏ, ஏ, டி, செயற்பாட்டு வினை. சூப்பர். சோ நிறைய பேர் சொன்னீங்க தன்வினை அப்படின்றது தவறான விடை, செயற்பாட்டு வினை அப்படின்றதும் தவறான வினை. இங்க பாருங்க, திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? மிதிவண்டியை தான் ஓட்டி இருக்காங்க. ஓகேவா? புரியுதா? இப்போ திடலில் ஓடினேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடலில் ஓடினேன், நான் ஓடுனேன். ஓகேவா? நான் என்ன பண்ணேன்? ஓடுனேன் திடல்ல. நீங்க என்னது? திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன், திடல்ல இன்னொரு விஷயத்தை இயக்குனேன் அப்படின்றப்போ இது பிறவினை அப்படின்றதான் சரியான விடை. இதே திடலில் ஓடினேன் அப்படின்னா தன்வினை, திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். ஓகேவா? இங்க நான் ஓடினேன் அப்படின்றது சொல்லல, நான் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மிதிவண்டியை ஓட்டினேன்னு சொல்றப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? புரியுதா? எப்படி இது பிறவினை வருதுன்னு புரியுதா? சோ தன்வினைனா நான் ஓட்டினேன், நான் மிதிவண்டியை ஓட்டினேன். பிறவினைக்கும் தன்வினைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சோ சில வார்த்தை தான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வரும். மற்ற வார்த்தைகள் எல்லாத்துலயுமே பிவி அப்படின்ற விகுதிகளை கொண்டுதான் வினைகள், பிறவினைகள் முடியும். ஓகேவா? சில வேர்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணும். இது புக்ல இருக்குமா? சோ அதனால தப்பு விட்டுறாதீங்க. நான் திடலில் ஓடினேன் அப்படின்றது தன்வினை. நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன், எதை ஓட்டுறேன்? மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படின்றப்போ அது பிறவினை. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? இன்னொரு முறை மேம். சோ நல்லா கவனிங்க. நான் ஓடினேன் அப்படின்னா தன்வினை. நான் என்ன பண்றேன்? மிதிவண்டிய ஓட்டுறேன், நான் அதை இயக்குறேன். ஓகேவா? நான் அதை இயக்குறேன். மிதிவண்டியை ஓட்டினேன், நான் ஓடினேன்றது நான் மட்டும் பண்றது. நான் மிதிவண்டியை ஓட்டினேன்னா மிதிவண்டியை ஓட செய்யறேன் அப்படின்றப்போ அங்க என்ன வந்துரும்? பிறவினை வந்துரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு வேர்டு தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். மத்தபடி எல்லாத்துலயுமே ஓட வித்தேன், படிக்க வித்தேன், படிப்பித்தேன், பயிற்றுவித்தேன், இந்த மாதிரிதான் வாக்கியங்கள் வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 9th one, குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்றாயிற்று. ஆக்சுவலி குளித்தல்னா அதோட பொருள் என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடை குறைக்கிறதுக்காண்டி தான் நம்ம குளிக்கிறோம். குளிக்கிறோம் மீன்ஸ் குளிர்க்கிறோம், நம்மள குளிர்விக்கிறோம், அதான் குளிர்தல். இந்த குளிர்த்தல் தான் காலப்போக்குல குளித்தல் அப்படின்னு மாறுச்சு அப்படின்ற இந்த குவார்ட்ட சொன்னது யாரு அப்படின்னு கேட்டுட்டாங்க. தோ பரமசிவன், நாமு வெங்கடசாமி நாட்டார், பண்டிதமணி கதிரேச செட்டியார், வில்லியம் ஜோன்ஸ். வெரி குட், ஈஸி ஒன். யாரு? தோ பரமசிவன் அவர்கள். குளிர்த்தல் என்பதுதான் குளித்தல் அப்படின்னு மாறுச்சுன்னு யாரு சொன்னாங்க? தோ பரமசிவன் அவர்கள். சோ இனிமேல் வரக்கூடியதெல்லாம் கூற்று மாதிரிதான் இருக்கும். நம்ம ஃபாஸ்டா பார்க்கலாம். கந்தம் என்ற சொல்லின் பொருள் யாது? கந்தம், கந்தம் என்ற சொல்லின் பொருள் யாது? கந்தம்னா என்னதுமா? மனம். ஓகேவா? கந்தம்னா மனம். கந்த, குந்த, இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸோட எல்லாம் படிச்சிருக்கோம்ல செய்யுள். அடுத்து, மாதவி காவியத்தை இயற்றியவர் யார்? மாதவி காவியம்.
சோ சிலப்பதிகாரத்தினுடைய ஆடல் அரசி மாதவியை அவளுடைய வாழ்க்கை வரலாற்றை கொண்டு பாடப்பட்டதுதான் என்னது மாதவி காவியம். இந்த மாதவி காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஈரோடு தமிழன்பன், தமிழொலி, அப்துல் ரகுமான், ஆலந்தூர் கோ மோகனரங்கன். ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் தமிழ் ஒளி. தமிழ் ஒளி. தமிழ் ஒளியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவருடைய காலம் 1924 இருந்து 1965 வரைக்கும். ஓகேவா? புதுவையில பிறந்திருக்காரு, புதுவையில பிறந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் அப்படின்னு கேட்டாலும் அதற்கு யாருதான் நம்ம ஆன்சரா சொல்லணும்? தமிழ் ஒளி. எப்படி? பாரதியாரினுடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணக்கராகவும் விளங்கியவர் யாரு? தமிழ் ஒளி அவர்கள். அடுத்து இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய நூல்கள் எல்லாத்தையுமே வரிசையா எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, அடுத்து கண்ணகியின் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம். இதை ஈஸியா ஈஸியா எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, சோ இங்க பாருங்க, கவிஞன் ஒருத்தர் என்ன பண்றாங்க, கவிஞன் ஒருத்தர் வீராயி அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க. ஓகேவா? கவிஞனின் காதல் வீராயி. கவிஞர் ஒருத்தர் வீராயி அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க. ஓகேவா? அங்க அங்க ஒரு சிலை இருக்கு. எப்பயுமே லவ்வர்ஸ்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலை இருக்கு, தனி இடத்துல பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையான சிலை அந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்கு. அந்த சிலையில நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கிளியும் குருவியும் வளர்க்கக்கூடிய கண்ணகி அப்படின்ற ஒரு பெண் என்ன பண்ணிடுறா, அதை பார்த்து அவங்க வீட்டுல சொல்லிடுறா. அவங்க வீட்டுல சொன்னவுமே வர மே மாசமே 2 பேருக்கும் தமிழர் சமுதாய கூடத்துல திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இந்த மாதிரி இந்த ஒரு சினாரியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் ஒளியினுடைய கவிதைகளுக்கு மறக்காது. ஓகேவா? புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? எனிஒன் புரியுதா? தேங்க்யூ அஞ்சலி. புரிஞ்சுச்சா? இன்னொரு தடவை சொல்லணுமா? ஓகே, புரிஞ்சிச்சு தானே? ஓகேமா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரியே அற்று. களத்தால் பொருள் செய்தே மாற்றல் பசுமண் களத்து நீர் பெய்திரியே அற்று. சோ அற்றுன்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? உவமை அணியாதான் இருக்கும். உருவகமா இருக்காது, ஏகாதேசமா உருவகமாவே இருக்காது, எடுத்துக்காட்டா இருக்காது. எடுத்துக்காட்டுல என்ன பண்ணும், அந்த அற்று மறைஞ்சு வந்தாதான் அது எடுத்துக்காட்டு. பட் இங்க என்ன ஓப்பனாவே வந்துருச்சு. அற்று, தற்று, அண்ண, கொப்ப, போல, புறைய இந்த மாதிரி வந்துட்டாலே அது உவமை அணிதான். என்ன சொல்லியிருக்காங்க, எதனால இதை உவமை அணி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், வஞ்சகத்தோடு நம்ம ஒரு பொருளை சேர்க்கிறோம், மற்றவங்களுக்கு கெட்டது பண்ணி அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு நம்ம ஒரு பொருளை சேர்க்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த பொருள் எப்படி இருக்குமா, பசுமண் களத்து நீர் பெயர் விரித்தேற்று அப்படின்னா, அப்பதான் நீங்க செஞ்சு பச்சை பானைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பதான் ஒரு பானை செஞ்சு வச்சிருக்கோம், அது காய கூட இல்ல, அதுக்குள்ள அது தண்ணி ஊத்துறா என்ன பண்ணும், அந்த பாலும் கெட்டு போயிடும், அந்த மண்பாண்டமும் கெட்டு போயிரும்னா ஒன்னும் இல்லாம போயிரும் இல்லையா, அது மாதிரி நீயும் செல்வமும் அழிஞ்சு போயிருவீங்க. என்ன சொல்றாங்க,
வஞ்சனையோடு நீ வந்து பொருள் சேர்த்த அப்படின்னா அது எது மாதிரி இருக்குமா? ஒரு பச்சை பானை, இப்பதான் செஞ்ச ஒரு பானையில தண்ணி ஊத்துனா எப்படி பானையும் கரைஞ்சு தண்ணியும் வீணா போகுமோ அதே மாதிரி நீயும் கரைஞ்சு உன்னோட செல்வமும் வீணா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்கம்மா. சோ இந்த குறள் பாத்தீங்க அப்படின்னா வினை தூய்மை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து எடுத்திருக்காங்க. சோ இதுல வரக்கூடிய அணி உவமை அணி. புரிஞ்சது தானே? யாருக்காவது புரியாம இருக்கா? இந்த பொருள் யாருக்காவது புரியலையா? புரியலாட்டி சொல்லுங்க, நம்ம அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, சூப்பர். சோ ஃபாஸ்டா பார்க்கலாம். 13th क्वेश्चन பார்க்கலாம். 13 செருக்கினால் துன்பம் செய்தாரை தந்தவரை எதனால் வெல்ல வேண்டும்? செருக்கினால் துன்பம் செய்தவரை தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ளல் வேண்டும். என்னது? பொறுமை, பொறையுடைமை. ஆன்சர் என்னது? செருக்கு. செருக்கினால நமக்கு துன்பம் செய்தவர்களையும், பொறாமைனால நம்ம மேல ஒரு தீச்செயல் செஞ்சுட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள பொறுமையா இருந்துதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? செருக்கினால் துன்பம் தந்தவரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது? உலக பணுவல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே அது என்னதுமா? திருக்குறள். ஓகேவா? உலக பணுவல். ஓகேவா? தேவாரம், தமிழ் 3000, 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உலக பணுவல் அப்படின்னு வந்துட்டாலே அது என்னது? அது திருக்குறள் தான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலார் யாருடைய பாடலை சுவைக்கிறார்? வள்ளலார் வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு. என்னென்று எழுதுறாருன்னு பாருங்க. தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீச்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு சொல்லி, தேன் பால் பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தன்னுடைய உடலுக்கு கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது இவருடைய பாடல்கள் அப்படின்னு ஒருத்தர சொல்றாரு. யார சொல்றாரு? வெரி குட்மா, மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருடைய பாடல்களை தான் என்னன்னு சொல்றாங்க? எப்படி சொல்றாங்க? இன்கேஸ் மாணிக்க வாசகரின் பாடல்களை தேன் கலந்து பால் கலந்து இப்படியெல்லாம் யாரு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா வள்ளலார். இல்ல வள்ளலார் மாணிக்க வாசகரின் பாடலை எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னு கேட்டா இந்த குவாட். சோ இந்த மாதிரி ஆர்டர்ல நம்மளுக்கு 3 வகையா இந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ அந்த 3 வகையுமா நம்ம கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்து, அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். என்னவா? இந்த சயின்ஸ் இப்போ அறிவியல் அப்படின்றதான் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைடு. இது மேல நம்ம தமிழ் கொண்டு போனோம். இது மேல தமிழ் கொண்டு போனாதான் உலக மக்கள் எல்லாருமே அதை கவனிக்க முடியும். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் தமிழை ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அந்த அறிவியலையும் தமிழ் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னவர் யாரு? வைரமுத்து. ஆன்சர் வைரமுத்து. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வைரமுத்து என்பதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் क्वेश्चन 17. பரதிமார் கலைஞர் கீழ்கண்டவற்றுள் எந்த நூலுக்கு உரை எழுதினார்? மூதுரை, தமிழ் விடு தூது, நீதி நெறி விளக்கம், மதுரை கலம்பகம். சோ நேத்தோ தான் பார்த்தோம். பரதிமார் கலைஞர் நீதி நெறி விளக்கத்துல இருக்கக்கூடிய 51 பாடல்களுக்கு உரை எழுதினார் அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தோம். சோ நீதி நெறி விளக்கம் யார் எழுதினது? குமரகுருபரனுடையது. குமரகுருபரர் அவர்கள் இயற்றிய நூல் தான் என்னதுமா? நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்ல 51 பாடல்களுக்கு யார் எழுதியிருக்காங்க உரை? பரதிமார் கலைஞர் எழுதியிருக்காங்க. ஓகே. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் that easy question. என்னது? தொல்காப்பியம். தொல்காப்பியர் அவர்கள் இயற்றிய தொல்காப்பியம் தான் தமிழ்ல ரொம்பவே பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. ஓகேவா? சோ மேக்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. சோ பதிற்று 10 அப்படின்றதான்
சரியான விடை. லாஸ்ட் கொஸ்டின். தொன்ம கருத்துக்களின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தும் இலக்கியம். மக்களின் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியங்கள், அதனாலதான் அதுக்கு மக்கள் இலக்கியங்கள்னு பேர் வந்துச்சுன்னு நேற்று சொன்னோம் இல்லையா? அது என்னது? சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்ன்றது ஒன்லி தமிழ் ரொம்ப பழமையானது, பழங்காலம், பழமை அப்படின்னு பேசாம பழங்காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க எல்லாம் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பழங்கால மக்களினுடைய வாழ்க்கை முறையை எடுத்து கூறுவதா என்னதுமா? சங்க இலக்கியங்கள். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலா 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அகைன் நம்மளோட நாளைக்கு கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மார்னிங் 6, 10 மறுபடியும் 10ல ஒரு லைவ் இருக்கு. அடுத்து 2:30 அண்ட் 8 நைட் 8 நைட் 10 இந்த சீரீஸ் எல்லாமே மறக்காம பாருங்க. எல்லாருமே ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். லைவ்ல ஜாயின் பண்ணியிருந்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் பாய்.